பேன் சூடு பண்ணிக்கோங்க. பேன் சூடானதும் அதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நான் ஒரு 1 டீஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் நம்ம சேமியாவை தட்டிடலாம். இந்த நெய் சேமியாவை வறுக்கிறதுக்கு மட்டும்தான். நான் இங்கே ஒரு 2 கப் சேமியா எடுத்திருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் சேமியா வறுத்துக்கலாம். தீஞ்சு விட்டுற வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் சேமியா ஒரு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வறுத்ததுக்கப்புறம் இந்த நெய்யும் சேமியாவும் கலந்து நம்மளுக்கு நல்ல ஒரு மனம் கிடைக்கும். இப்போது நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஏற்கனவே தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் சேமியாவுக்கு 2 கப் தண்ணி அளவு. ஸோ நான் இங்கே 2 கப் சேமியா எடுத்திருக்கேன். ஸோ 4 கப்பு தண்ணி ஊற்றுறோம். சேமியாவை நல்லா கிளறி விட்டுருக்கலாம். நல்லா உதிரி உதிரி ஆகிற மாதிரி கிளறி விட்டுடலாம். விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் இந்த சேமியா நல்லா வேகட்டும். நல்லா தண்ணி கொதிக்குது. அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. அடி பிடிச்சிட வேண்டாம். சேமியா நல்லா வேகட்டும். பாருங்கள், சேமியா நல்லா வெந்துடுத்து. கீழே தண்ணி எல்லாம் இல்லை. சேமியா நல்லா வெந்துடுத்து. இப்போ நம்ம இதில் சர்க்கரையை போடலாம். சர்க்கரை அளவு நம்ம எவ்வளோ கப்பு சேமியா எடுக்கிறோமோ அவ்வளோ கப்பு சர்க்கரை. ரொம்ப இனிப்பு வேணாங்கிறவங்க 1 கப்பு சேமியாவுக்கு 3/4 கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாம். நான் 2 கப் சேமியா எடுத்திருக்கேன். அதனால் 2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கிளறி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் ஆகிட்டும். நம்ம இப்போ இதில் ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். ஏலக்காய் பொடி இல்லாதவங்க ஒரு மிக்ஸி ஜாரில் ஏலக்காவும் சர்க்கரையும் சேர்ந்து போட்டு பொடிச்சுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு நல்ல ஒரு மனம் கிடைக்கும். ஏலக்காவோட மணம்லாம் சேர்ந்து. நான் கலருக்காக வேண்டி கேசரி பவுடர் மிக்ஸ் பண்ணுறேன். நான் கேசரி பவுடரை கொஞ்சம் பாலில் மிக்ஸ் பண்ணி இதில் போட்டிருக்கேன். பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வருது.
கேசரி ரெடி ஆகிட்டு இருக்கும்போது நம்ம இன்னொரு பேனில் கொஞ்சம் நெய்யை சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் முந்திரியை போட்டு வறுத்துக்கலாம். ஒரு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அது பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் உலர்ந்த திராட்சையை போட்டுக்கலாம். திராட்சையை தீஞ்சு விட்டுறாதீங்க. நம்ம இப்போ இதில் வறுத்த திராட்சை முந்திரி இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சேமியாவை ரொம்ப கெட்டியாகிற வரைக்கும் விட வேண்டாம். இதுதான் அதோட கன்சிஸ்டன்சி. இதில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அதுவாக நல்லா கட்டியாயிடும். அவ்வளோதான், சேமியா கேசரி ரெடி. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. ஏதாவது நிறை குறைகள் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் இதில் இருந்து அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.